அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை டியர். இந்த வார்த்தை டியர் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு வார்த்தை. ஏன் தெரியுங்களா? டிஏஆர் டியர்னு நீங்கள் படிக்கலாம். அது பெயர் சொல் இல்லையா? டியர்னா கண்ணிலேருந்து தண்ணி, அந்த கண்ணு தண்ணியை டியர்மாங்க. டிஏஆரை டேர்னு படிக்கிறாங்க. டிஇஆர் டேர், அதுதான் வினைச்சொல் செயல் வார்த்தை. அந்த செயல் வார்த்தையை தான் நம்ம இப்போ அணுகிறோம், அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து 5 ஃபார்மாக பிரிக்க போகிறோம். இந்த செயல் வார்த்தை வினைச்சொல் தான் 5ஆக போகுது. டேர் இல்லைங்களா? டிஏஆர். அப்போ டிஇஆர் டியர், அப்புறம் டிஇஆர் டேர். ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங்கு, ஆனால் 2 விதமாக உச்சரித்தா அதுக்கு பேர் ஹோமோகிராஃப். கிராஃப்னா எழுதுறது, 2 எழுத்து ஒன்றா இருக்குது. ஹோமோகிராஃப்னா சேம் ரைட்டிங், ஆனால் டிஃப்ரெண்ட்டான உச்சரிப்பு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான மீனிங். ஸோ இதுதான் இது. இப்போ நம்ம வந்து டியருக்கு பார்க்காம டேரை பார்க்க போகிறோம். டிஇஆர் டேர். டேர் வந்து V1. டேர்னா கிழிக்கிறது, கிழிக்கிறேன். டேர் டோர், டிஓஆர்இ டோர், கிழித்தேன். டோன், டிஓஆர்என், இந்த ஆர் வந்து சைலண்ட்டுங்க, டோன்னு படிக்கணும். டோர்னு படிச்சிடக்கூடாது. டோன், டிஓஆர்என் டோன் அப்படின்னா கிழித்து. அப்புறம் டியரிங், டேரிங், டேரிங், டியரிங் சொல்ல வேணாம், டேரிங், டேரிங்னா கிழித்து கொண்டு. அப்புறம் டர்ஸ், டிஆர்எஸ், டர்ஸ்னாக்கா கிழிக்கிறது, கிழிக்கிறான், கிழிக்கிறாள். இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? ட கிழிக்கிறேன், டோர் கிழித்தேன், டோன் கிழித்து, டேரிங் கிழித்து கொண்டு, டர்ஸ் கிழிக்கிறது, கிழிக்கிறான், கிழிக்கிறாள். எகைன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது. ஹோமோகிராஃப் பற்றி சொன்னேன், ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது, மறந்துடாதீங்க. டேர்னு தான் வினை சொல்ல படிக்கணும், டியர்னு படிக்கக்கூடாது. அப்படி டியர்னு படிச்சிங்கன்னா அது வந்து பெயர் சொல்லாம் மாறிடும். முக்கியமான விஷயம். ஆனால் இது ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையோட இந்த குரூப் 21 நம்ம தொடங்கியிருக்கோம். குரூப் 21 2வது வார்த்தை நம்ம பார்க்க போகிறது அருமையான வார்த்தைங்க. டேர். இப்போ தான் பார்த்தீங்க டிஇஆர் டேர் பார்த்தீங்களா? அந்த டீயை எடுத்துருங்க, டபிள்யூ போட்டுருங்க. வேர், இந்த டீயை எடுத்துருங்க, டேருக்கு டபிள்யூ போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக போடும். அதே மாதிரி அங்கே டேர் டோர் பார்த்தீங்களா? டேர் டோர் டோன் பார்த்தீங்களா? அதே தாங்க. வேர் ஓர் ஓன், அவ்வளோதான். அதனால தான் இது ஒரே குரூப்பில் வருது. ஒரே மாதிரி வார்த்தைகள் வர்றதுனால தான் ஒரே குரூப்பில் வருது. மிக முக்கியமான ஒரு விஷயம், V1 V2 V3 V4 V5 உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக சவாலாக இருக்க ஒரே விஷயம் வந்து அந்த V2 அண்ட் V3 தாங்க. ரொம்ப ஏன்னு வச்சுங்களேன், V1 வேர் பார்க்குறீங்க, WER வேர்னா அணியிறது, ரைட்? V4 V5 என்ன எல்லாருக்கும் தெரியும். V4 V5 ING சேர்த்தா V4, S சேர்த்தா V5. அப்போ 1 4 5 ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நம்பர் 2 நம்பர் 3 தான் வர. அப்போ நம்பர் 2 நம்பர் 3 தான் பயங்கர ஃபோக்கஸ் எடுக்கணும். அதில் தான் இந்த 23 கேட்டகரி வருது. இந்த நம்பர் 2 நம்பர் 3 எப்படி மாறுதுன்னு அதில் 21வது கேட்டகரி வந்துட்டோம். வேர் அணிகிறேன், ஓர் அணிந்தேன், ஓன் அணிந்து, வேரிங் அணிந்து கொண்டு, வேர்ஸ் அணிகிறது, அணிகிறாள், அணிகிறான். இப்போ புரியுது இல்லைங்களா? வேர், ஓர், ஓன், வேரிங், வேர்ஸ். இந்த 5 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை எடுத்து தான் 20 வாக்கிய அமைப்புகளில் எந்த வாக்கிய அமைப்புலையும் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையை இதிலேருந்து எடுத்து நீங்கள் போட போகிறீங்க. எகெயின் டேர், டோர், டோன், டோன், டேரிங், டேர்ஸ் மாரி வேர், ஓர், ஓன், வேரிங், வேர்ஸ். ரொம்ப அற்புதமான 2 வார்த்தைகள் இதில் முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது வார்த்தை இந்த குரூப் 21 வந்து என்ன வார்த்தைன்னா பேர், BEAR பேர். இங்கே பியர்னு படிச்சிடாதீங்க. பியர்னு படித்தா நம்ம குடிக்கிற பியரு, அந்த பியர் வந்து BEER, அந்த பேர்னு சொல்லுவாங்க. பேர் அப்படின்னு படிக்கணும். பேர், பேர் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருந்தாலும் முக்கியமான ஒரு அர்த்தம் பேர் அப்படின்னா, பேர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தாங்கிறது, தாங்கிறது, சுமக்கிறது. பேருங்கிறது தாங்கிறது, சுமக்கிறது. பேர், போர், போன். பேர், போர், போன். இதே தாங்க. டேர், டோர், டோன் சொன்னீங்க இல்லையா? வேர், ஓர், ஓன் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி பேர், போர், போன். ஸ்பெல்லிங் மட்டும் பாருங்க. BER, பியர்னு படிக்கக்கூடாது, பேர்னு படிக்கணும். BER. ஒரு பேருக்கு பாருங்க கரடின்னு ஒரு மீனிங் இருக்குது, அது பெயர் சொல், அது வேண்டாம் நமக்கு. இன்னொரு பேர் வந்து தாங்கிக்கிறது, சுமந்துக்கிறது. BER பேர். இந்த வினைச்சொல் தான் நமக்கு வேணும். பேர், V2 வந்து போர், V3 வந்து போன். பேரிங், பேரிங் வந்து V4, V5 வந்து பேஸ், BERS. சுமக்கிறேன், சுமந்தேன், சுமந்து, சுமந்து கொண்டு, சுமர்க்கிறது, சுமர்க்கிறான், சுமர்க்கிறாள். புரிஞ்சது இல்லைங்களா? பேர், போர், போன்,
ரைட், பேரிங், பேர்ன்ஸ். ஸோ அருமையாக 3 வார்த்தை இதில் கற்றுக்கிட்டீங்க. எகெயின் இந்த 5 ஃபார்ம் அவ்வளோ முக்கியம். அதில் குறிப்பாக இந்த V2 V3வும் நீங்கள் அதிகமாக சப் பண்ணுறது ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் இந்த 20 வாக்கிய அமைப்புகளில் ஒன்றா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த 3 வார்த்தைகள் முடித்து விட்டோம். இந்த 4வது வார்த்தை இந்த குரூப் 22 வகை 22ல் கடைசியாகவும் 4வதும் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஸ்வேர், SWEAR. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி இந்த வேர் பார்த்துருப்பீங்க, WEAR 2வது வார்த்தை. அதில் எஸ்ஸை நீங்கள் ஆட் பண்ணாலே இந்த வார்த்தை வந்துடும், ஸ்வேர். ஆனால் அர்த்தம் வந்து டோட்டலாக வேறு. அர்த்தம் வந்து சத்தியம் பண்ணுறது. ஐ ஸ்வேர், நான் சத்தியம் பண்ணுறேன், ஐ ஸ்வேர், SWEAR. அதே மாதிரி வேருக்கு எப்படி வந்த மாதிரியோ ஸ்வேர், ஸ்வோர், ஸ்வோன், ஸ்வேரிங், ஸ்வேர்ஸ். எகெயின் ஸ்வேர், ஸ்வோர், ஸ்வோன், ஸ்வேரிங், ஸ்வேர்ஸ். ஸோ நான் சத்தியம் செய்கிறேன், நான் சத்தியம் செய்தேன், சத்தியம் செய்து, சத்தியம் செய்து கொண்டு, சத்தியம் செய்கிறது, சத்தியம் செய்கிறான், இல்லை சத்தியம் செய்கிறாள். ஸ்வேர், ஸ்வோர், ஸ்வோன், ஸ்வேரிங், ஸ்வேர்ஸ். எகைன் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா V2வும் V3யும் நீங்கள் தப்பு இல்லாமல் இதை பண்ணீங்க அப்படின்னாக்கா, இதே மாதிரி பேரெல்லாம் நீங்கள் பார்த்த மாதிரி தப்பு இல்லாமல் பண்ணிங்கன்னா வாக்கிய அமைப்பில் உங்களுக்கு எந்த தப்புமே வராது. அதே சமயத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் புரிஞ்சுக்குவீங்க. முழுசாக புரிஞ்சு அந்த வாக்கியத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணுறதோ ரைட் பண்ணுறதோ கம்ப்ளீட்டாக புரிஞ்சு நீங்கள் படிப்பீங்க, புரிஞ்சு நீங்கள் எழுதுவீங்க. அந்த வகையில் மிகப்பெரிய புரிதல் இது கொடுக்கும். எகைன் இந்த வீடியோவை சாதாரணமாக நினச்சிக்க வேணாம். இப்போ 22வது குரூப்பில் நம்ம இருக்கோம். 1லேருந்து 22 வரையிலும் இதில் என்ன டவுட் இருந்தாலும் திருப்பி போய் பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த V2வும் V3யும் திருப்பி நீங்கள் பாருங்கள். V1 V4 V5 ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு ஒரு வேர்டு வரும், ING சேர்ப்பீங்க, V4 வந்துடும், S சேர்ப்பீங்க, V5 வந்துடும். ஆனால் V2 V3யும் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்தில் தப்பே வராது, வார்த்தைகளில் தப்பே வராது. ஸோ இதோட 22வது குரூப் முடியுது. நம்ம கடைசி குரூப்பான 23வது குரூப்புக்கு நம்ம இப்போ போகலாம்.